சின்ன ஷாப்பிங் வந்தோம், டயர்ட் ஆகிட்டோம். நைட் 10 o'clock ஆயிடுச்சு. அதனால காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு இப்படி உட்காந்துருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஷாப்பிங் வந்தாலே சாப்பிட்டு பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கேன் பாருங்க, கேக்கு, இது சிம்பிள் லவ் சிம்பிளா 30th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சின்ன கேக்கும் ஒரு காஃபியோட முடிச்சிட்டிங்க. அவ்வளோதானா? இல்லை அதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்மால் செலிப்ரேஷன். ஓகே சரி. லைட்ஸாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் தான். சூப்பராக இருக்கும் லைட்ஸ் இங்கே. அப்படியே லைட்ஸை பார்த்தே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். ஈவினிங் ஆனால் அப்படியே ரவுண்டு போயிட்டு வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை இருக்கோ இல்லையோ வாக்கிங்க்கு அதுக்கு இதுக்கு இப்படி ரவுண்டு வந்துட்டு போயிடும். எவ்வளோ அழகாக இருக்குங்க. 30th வெட்டிங் டே, அதனால வடை, பாசிப்பருப்பு போட்ட பாயசம் கடகடான்னு பண்ணிட்டு இருக்கேங்க. பயங்கர இங்கே வெயில் கொளுத்து. அதனால ஒரு 10 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், வடை போட்டிருக்கேன், பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் பாருங்கள், அப்படியே சூப்பராக பாசிப்பருப்பு பாயசம் பண்ணிட்டேன். கடலைப்பருப்பு வடை பண்ணிட்டேன். இது மஷ்ரூம் ஒரு மசாலா பண்ணி வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். கரெக்டாக ஒரு 2 o'clock வருவார். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படி சுட சுட செஞ்சு வைக்கணுங்கிறக்காட்டி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பிச்சு பண்ணிகிட்ருக்கேன். சின்னதாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி, ஏன்னா நான் வந்து இப்போது நான்வெஜ் சாப்பிட்றதில்ல கொஞ்ச நாளாக. அதனால் கொஞ்ச நாளாக ஒரு வேண்டுதலுக்காக வேண்டிய நான் வந்து நான்வெஜ் விட்டுருக்கேன். அதனால் வெஜிடபிள் பிரியாணி, வடை, பாயசம், அப்புறம் சாதம், ரசம், தயிர் இதெல்லாம் பண்ணணும். மித்ததெல்லாம் பண்ணிட்டேன். வடை, பாயசம், மஷ்ரூம் மசாலா இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரியாணி பண்ணினா எனக்கு வேலை ஓவர். 30வது வெட்டிங் டேங்க. 30 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. 25 வருஷம் பசங்களை வளர்க்கறதுலேயே கரெக்டாக போயிடுச்சு. வெயிலுங்க, அதனால இங்கே பாருங்கள், எப்பயுமே இப்படி இந்த மாஸ்க் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெயிலையும் தப்பிக்கிறதுக்கு எனக்கு இங்கே முன்னாடியே இது இருக்குது, அப்படியே இது வரும், ரேடியேஷன் வரும். அதனால ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுக்காக வேண்டி. ஏன்னா ஹாட்டாக எதாவது செய்யும்போது நம்ம அதுக்கு முன்னாடியே நின்று பண்ணோம்னா ஏதாவது ஸ்கின் மறுபடியும் அஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறக்காக வேண்டி இந்த மாதிரி போட்டுட்டு தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து அப்படி ரேடியேஷன் பயங்கரமாக வரும், ஹாட் ஏர் வரும். அதனால நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. மாஸ்க்கு போட்டுக்கிறது, இந்த வெயிலுக்கு பயந்துட்டு மாஸ்க்கு போட்டுக்கிறது. எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால வாங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். வடை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எப்பயுமே குக்கரில் நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு வெயிலுங்கிறதுனால ரொம்ப நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பாசிப்பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சு அப்படியே ஒரு பாயசம் பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன். தேங்காய் இதெல்லாம் அரைச்சி விட்டுட்டேன். பருப்பு மட்டும்தான் வேக வச்சேன். அப்புறம் இதுலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டேன். மஷ்ரூமில் ஒரு மசாலா வாட்டை பண்ணியிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாதனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வேண்டி வெட்டிங் டேக்கு பண்ண சமையல் இவ்வளோதான். காலையில் மூடே இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சமைச்சிட்டேன். அவர் வரும்போது சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும் அவருக்கு அப்படின்னு. இங்கே பக்கத்தில் ஒரு இது மால் இருக்குது, அங்கே போவோம். நைட்டு ஷாப்பிங்லாம் போக வேண்டியது தான், கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது அதுக்கு போயிருந்தோம். அங்கேயே போயிட்டு ஒரு நம்ம ஊர் டைமுக்கு 12 o'clock இருக்கும், இங்கே வந்து 10 o'clock இருக்கும். அப்போது நைட்டு வந்து ஒரு சின்ன கேக்கும் ஒரு இதுவும் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போவே அவரை விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாங்க எங்களோட வெட்டிங் டே சிம்பிளாக அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, எங்களை விஷ் பண்ணுங்கள். நான் எத்தனாவது வருஷம் இதுன்னு நான் சொல்லலை, நீங்களே சொல்லுங்கள் எனக்கு எத்தனாவது வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு, எத்தனாவது வருஷம் வெட்டிங் டேவாக இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வெட்டிங் டேங்க சின்னதாக வந்து ஒரு இது அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எனக்கும் ஒர்க் மட்டும்தான். நான் காலையில் கொஞ்சம் டயர்டாக இருந்தேன். அதனால் அவர் வந்து இன்றைக்கி எதுவும் செய்ய மாட்டேன்னு நினச்சிட்டு போயிருப்பார். மஷ்ரூம் மசாலா, பருப்பு வடை, இது ரைத்தா, இது வெஜிடபிள் பிரியாணி. அப்புறம் இது வந்து இங்கே ஒரு ஸ்வீட்டுங்க. இது வந்து சமோசா மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஸ்வீட்டில் இருக்கும். இது கூட அதே மாதிரி தான், பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சாப்பிட முடியாது. குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும், நம்மளாம் சாப்பிட முடியாது.
அப்புறம் பருப்பு பாயாசம், ரைஸ் எல்லாம் இருக்குங்க. இவ்வளோதான் சிம்பிளாக பண்ணியிருக்கேங்க. என்னையும் விஷ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து பசங்களாம் இல்லாமல் எனக்கு செய்யவே பிடிக்கல. இருந்தாலும் சரி, அவர் ஏதாவது மனசுக்கு கஷ்டமாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. எங்கள் அப்பா காலையிலே கேட்டார். காலையில் எங்கள் அப்பா விஷ் பண்ணுறதுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுற, அதை பண்ணுறியா, அதை பண்ணுறேன்னு கேட்டார். நான் அது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் மைண்டில் இல்லை. சரி, அப்பா அப்படி கேட்டதுக்கப்புறம் இப்படி பண்ணணும்ல அப்படின்னு கடகடன்னு பண்ணேங்க. அவர் வர்றதுக்குள்ளே இப்போ வந்துடுவார், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார். இந்த பிளேட்டு புதுசாக வாங்கினேங்க, நல்லா இருக்குல்ல, ரொம்ப சீப்பாக கிடச்சிது. அதனால் 2 பிளேட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்து பாயசம் சாப்பிட்றக்காண்டி பாருங்க, புதுசு அப்படியே இருக்குது. நேற்று தான் வாங்கினேன். இது வந்து இதில் பாயசம் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். சின்ன பவுல் தான் அது. நல்லா இருக்குல்லங்க, எல்லோ கலர். இது எனக்கு இந்த மாதிரி வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க. என்னை மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாம் சொல்லுங்களேன், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்ட்டு. வீட்டில் சாப்பிட்றீங்க எப்படி இருக்குது சாப்பிட்றதுக்கு? சூப்பர், நல்லா இருக்கா? வெஜிடபிள் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, மஷ்ரூம் மசாலா, வடை, பாயசம் எல்லாம் இருக்குது. வாங்க சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் டேக்கு இதை ஸ்பெஷல்.